பேப்பரில் ஒரு பல வார்த்தைகள்லாம் இருக்குது, அதை படிச்சிடலாம். ஸோ நீங்களும் பாருங்கள். அப்படியே டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 31/5/2025 சனிக்கிழமை. வணக்கம் நண்பா, இந்த பர்ஸு குடியாத்தம் ஆர்டிஓ ஆஃபீஸ் சாலையில் கீழே கிடந்தது. எங்கள் சொந்த ஊர் குடியாத்தம் தான். நான் வேலை செய்யும் இடம் அரக்கோணம். நாங்கள் கூப்பிட கண்டு கொள்ளாமல் சென்று விட்டதனால் அரக்கோணம் வந்து விட்டேன். தவறாக நினைக்க வேண்டாம். குறிப்பு: உங்கள் பர்ஸில் 200 ரூபாய் பணம் இருந்தது. அந்த பணத்தை வைத்து கொரியர் அனுப்புகிறேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா வந்து, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க தம்பி வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் அங்கே வந்து ஏதோ ஒரு வேலையாக போயிருக்காரு. ஏதோ ஒரு அலைச்சல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஸு மிஸ் ஆகிட்டுருக்கு அவருது. ஸோ இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த அண்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்ஸை எடுத்துகிட்ருக்காரு. எடுத்துகிட்டு அவரும் டைம் ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான ஒரு ஒர்க்கில் தான் போயிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து நம்ம ஊர் தான் இத்தனைக்கும். ஸோ உண்மையிலே வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். நம்ம ஊர் குடியாத்தத்தில் இப்படி ஒரு அண்ணன் இருக்காருன்றது உண்மையிலே வந்து ஒரு உண்மையாக அண்ணன் நம்ம வாழ்த்தி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசு யாருக்குமே இருக்காதுன்னு சொல்ல வரல, பட் எல்லாருக்குமே இந்த மாதிரி நல்ல மனசு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அண்ணன் வந்து அந்த பர்ஸை வந்து எடுத்துன்னு போயிட்டார், அரக்கோணத்துக்கு எடுத்துன்னு போயிட்டார். ஸோ அந்த பர்ஸை அங்கேருந்து அனுப்பலான்னு பார்த்தா அந்த பர்ஸில் ஆதார் கார்டு இருந்தது தம்பிது. அந்த ஆதார் கார்டை வச்சு அட்ரஸ் நோட் பண்ணி அந்த பர்ஸ்லேயே வந்து பணம் இருந்தது. ஸோ அவர் நினச்சா அந்த பணத்தை எடுத்துகிட்டு பர்ஸை தூக்கி போட்டுருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு நல்ல மனசு அந்த அண்ணனுக்கு நீங்களும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அவர் பேர் வந்து கார்த்திக். ஸோ வீடியோவில் வராரு பாருங்கள், அவர் தான். ஸோ மறக்காமல் நீங்களும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். அவர் அரக்கோணத்துலேருந்து இப்போ லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து உங்கள் பர்ஸ் மிஸ் பண்ணிருக்கீங்க, என்கிட்ட தான் இருக்குது. ஸோ வந்து நான் கொரியர் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அண்ணகிட்ட நானே வந்து ஃபோன் பண்ணி அவர் ஃபோட்டோவும் வாங்கிட்டேன். இந்த மாதிரிண்ணா நீங்கள் பண்ண விஷயம் வந்து உண்மையாக வந்து சூப்பர்ண்ணா. யாருக்குமே அந்த மனசு வராது. பட் நீங்கள் நினச்சிருந்தா அந்த காசு வந்து நீங்கள் எடுத்துக்கின்னு இது பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலுமே வந்து இதில் வந்து ஒரு மனிதநேயம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாமே வந்து ஒரு கான்செப்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் வந்து இது ரியலாக நடந்திருக்கு. அதுவும் நம்ம ஊர் குடியாத்தமில் இருக்கிற ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணியிருக்கான்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த தகவலை வந்து தம்பி என்கிட்ட சொன்னார். கூட அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அண்ணன் குமார் அண்ணன், பிரசாந்த் ப்ரோ, அவர்லாம் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. நம்ம ஊருக்கும் வந்து ஒரு சொர்க்கமே என்றாலும் குடியாத்தம் போல் வருமானது இதில் வந்து ஒரு விஷயம் வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கீழே பர்ஸோ நகையோ எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலுமே வந்து கிடைச்சதுன்னா அதை வந்து அவங்கக்கிட்டே போய் ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. எனக்கா இன்றைக்கி நீங்கள் செய்கிற ஒரு நல்ல விஷயம் நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ அதனால் வந்து மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்பட வேணாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பதிவிட்டோம். ஸோ தேங்க்யூ. சொர்க்கமே என்றாலுமே குடியாத்தம் போல வருமா? சொர்க்கமே என்றாலும்